அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துஆவில் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான சுன்னாதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃப் 55வது வசனத்திலே சொல்கிறான், உத்உ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் துஆ செய்யுங்கள் பணிவோடும். ததர்ரு என்று சொன்னால் பணிவு, அதே போல உள்ளம் உருகிய நிலை என்று சொல்லலாம். அப்போ நீங்கள் மிக பணிவோடும் உள்ளம் உருகிய நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். வ குஃபியா, அதே போல நீங்கள் ரகசியமாகவும் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரகசியமாக துஆ செய்வது என்பது, ரகசியம் என்றால் சிலர் துஆ செய்யும் போது சத்தமிட்டு கத்தி துஆ செய்வார்கள். அதிலும் குறிப்பாக நாம் உம்ராவுக்கு போகிற போது, ஹஜ்ஜுக்கு போகிற போது இந்த காட்சிகளை அதிகமாக பார்க்கலாம். தவாப் செய்து கொண்டிருக்கும் போது மிக சத்தமாக குரலை உயர்த்தி துஆ கேட்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல தவாப் செய்கிற நேரத்தில் சஃபாவிலே, மர்வாவிலே, அதுபோல மினாவில், ஜமராத்தில் வைத்து, அரஃபாவிலே வைத்தெல்லாம் துஆ கேட்கும்போது மிக சத்தத்தை உயர்த்தி கேட்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சத்தத்தை மௌனமாக வைத்து கொண்டு, அதாவது சத்தத்தை உயர்த்தாமல் மெதுவாக துஆ கேட்பதை வலியுறுத்துவதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சவும் வேண்டும், மன்றாடவும் வேண்டும், கெஞ்சி கேட்கவும் வேண்டும், சத்தத்தை உயர்த்தவும் கூடாது, மெதுவாக கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய இஹ்லாஸுக்கு மிக நெருக்கமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா சூரத்து மரியம் 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஜக்கரியா தன்னுடைய ரப்பிடத்தில் மெதுவாக சத்தத்தை உயர்த்தாமல் துஆ செய்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே தனியாக நாம் துஆ செய்யும் போது, ஒரு இமாமாக இருந்து துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணமாக மழை வேண்டி தொழுகிற போது அவர் துஆ செய்வார், அது சத்தம் மட்டும் துஆ செய்வார், அது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக துஆ செய்யும் போது, அது சுஜூதாக இருக்கலாம், அத்தஹியாத்தின் இறுதி பகுதியாக இருக்கலாம், அல்லது தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், பிரயாணத்தில் இருக்கலாம். எந்த நிலையில் துஆ கேட்கும் போதும் சத்தத்தை உயர்த்தாமல் மெதுவாக துஆ கேட்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் நாவை அசைக்காமல் துஆ கேட்க வேண்டும் என்பதல்ல. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் வாயை அசைக்காமல் மனசுக்குள்ள துஆ கேட்பது என்று. அப்படியும் கிடையாது. கேட்க வேண்டும். கெஞ்சி கேட்கும் போது நாம் நம்முடைய மனதில் தோன்றக்கூடியதை நாவினால் சொல்லித்தான் கேட்க வேண்டும். இதுதான் துஆவினுடைய சரியான முறையாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை எல்லாம் நாம் பார்க்கிற போது மௌனமாக, அதாவது மனதால் துஆ கேட்டார்கள் என்று எங்கும் வரவில்லை. மனதால் துஆ கேட்டார்கள் என்று வரவில்லை. அவர்கள் துஆ கேட்கும் போது அல்லாஹும்ம ஹ்தினி, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, ரப்பிக்ஃபிர்லி, இப்படி வாயால் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே மனதால் நினைப்பது என்பது துஆவாக அமையாது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாவால் கேட்க வேண்டும். அப்படி நாவால் கேட்கிற போது சத்தத்தை உயர்த்தாமல் மெதுவாக நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.